ஹலோ ஹாய் எவ்ரிவான். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா மதுரையில் உள்ள அழகர் கோயில் தான் வந்திருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா முதல் படியாக பார்த்திங்கன்னா நம்ம ராக்காயி அம்மனை போய் நல்லா தீர்த்தம் ஆடிட்டு அங்கே போய் சாமியை கும்பிட்டுட்டு திருப்பி பார்த்திங்கன்னா நம்ம 6ஆம் படை வீடான முருகன் அவரை தரிசித்து விட்டு பிறகு நம்ம பெருமாளை தரிசித்து விட்டு மீண்டும் 18ஆம் படி கருப்பசாமி அவர்களையும் தரிசித்து விட்டு சிறப்பான முறையில் என்ற தரிசனம் இருந்தது. வாங்கள் அதை வரிசையாக என்னென்ன நடந்தது என்று வரிசையாக காண்போம். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம எப்பயும் போல் வரிசையில் உட்காந்து பஸ்ஸில் ஏறிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு இடம் கிடைக்கல, கடைசியில் தான் கிடச்சிச்சு. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம பின்னாடி தான் உட்காந்து வந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா பழமுதிர்ச்சி சொல்ல முடியாது தான் பஸ்ஸு போகும். நீங்கள் அதே ஓன் வெஹிக்கிள் எடுத்துகிட்டு வந்திருந்தீங்கன்னா நீங்கள் வந்து நேராக மேலே ராக்காயி அம்மன் தீர்த்தம் ஆடுறதுக்கு டேரெக்டாக போயிடலாம். அங்கே பார்த்திங்கன்னா நம்ம தீர்த்தம்லாம் சிறப்பான முறையில் ஆடிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராக்காயி அம்மனையும் சிறப்பான முறையில் தரிசனம் செய்துவிட்டு திருப்பி பழமுதிர்ச்சி சோலையான 6ஆம் படை வீடான முருகனை நம்ம தரிசனம் செய்து விட்டோம். நீங்களும் தரிசனம் செய்யவில்லை என்றால் தரிசனம் செய்துக்கோங்க. நல்லபடியாக முருகனை பார்த்துவிட்டோம். நீங்கள் அழகர் கோயிலுக்கும் செல்லணும் என்றால் எங்கே இருந்தாலும் நீங்கள் பெரியார் இல்லை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடுங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 44ஆம் நம்பர் பஸ்ஸில் ஏறிக்கிங்கன்னா உங்களை அழகர் கோயிலே இறக்கி விட்ருவாங்க. அப்படி இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து டேரெக்டாக ஆட்டோவில் போகிறதுனாலும் ஒரு ஆளுக்கு 50 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. கோயிலேருந்து மாட்டுத்தாவணிக்கு 50 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. அதிகமாக பார்த்தீங்கன்னா மாட்டுத்தாவணியிலேருந்து கோயிலுக்கு ரேராக தான் ஆட்டோஸ் போகும். அப்படி இல்லைனா நீங்கள் சர்வேர் காலனி மாட்டுத்தாவணி டு சர்வேர் காலனி இறங்கி அங்கேருந்து அடிக்கடி ஆட்டோ இருக்கும். அங்கேருந்து நீங்கள் போய்க்கிடலாம். நம்ம பார்த்தீங்கன்னா சர்வேர் காலனி இருந்து தான் நம்மளும் வந்திருந்தோம். பார்த்தீங்கன்னா நம்ம சாமியெல்லாம் சிறப்பாக அறுபடை வீடை முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து கீழே பஸ் ஏறி வந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெருமாள் மற்றும் 18ஆம் படி கருப்பசாமி அவர்களை தான் தரிசனம் செய்து போகிறோம். பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த கோயிலோட சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ராக்காயி அம்மன் தான் அவங்களுடைய மலைதான்னு சொல்கிறாங்க மக்கள். பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மெயினாக நம்ம தரிசிக்க வேண்டியதே நம்ம தீர்த்தம் ஆடிட்டு ராக்காயி அம்மனை தான். மித்தவங்க எல்லாருமே தங்க வந்தாங்க அப்படின்றத மாதிரி தான் சொன்னாங்க என்கிட்ட. நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச கருத்து இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து எந்தெந்த கோயிலுக்கு போகிறோம் என்னன்ற முதற்கொண்டு நம்ம அடிக்கடி வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்த்துக்கிட்டே இருங்க. உங்களுக்கே ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எங்கே இருக்கோம்ன்ற பார்த்தீங்கன்னா பெருமாளை தரிசிக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ அழகர் கோயிலில் வந்து முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கெல்லாம் ஃப்ரீயாக ஒரு வண்டி பேட்டரி வண்டி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கோயிலை நீங்கள் சுற்றி வந்துக்கிடலாம். உங்களுக்கு வந்து எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் எல்லாமே நிர்வாகம் சிறப்பான முறையில் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம 18ஆம் படி கருப்பசாமி தான் தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம். இதே மாதிரிக்கு நம்ம அடுத்து எந்த கோயிலுக்கு போகலாம்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நானும் உங்களுக்கு அடுத்தடுத்து என்னால் என்ன செய்ய முடியுமோ அந்த வீடியோக்கள் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.